சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப பிரபலமான டைரக்டர் தான் வெங்கட் பிரபு. ஸோ அவருடைய கோட் படம் எடுக்கும்போது ஒரு கிளிம்ஸ் வந்து வெளிய விட்டாங்க. ஸோ அதுல விஜயோட டி-ஏஜிங் வந்து பார்ட் வந்து கிளிம்ஸ்ல வெளிய வந்துச்சு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, அதுல விஜய் மாரியே தெரியாது. ஒன்ஸ் அந்த டி-ஏஜிங் வெளிய விட்டதும் எல்லா மீடியாவும் இத பத்தி தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்டின்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட்டிங். இது என்னன்னா நெகட்டிவ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு படத்த பத்தின ஒரு நெகட்டிவான விஷயத்த வந்து வெளிய வச்சு, எல்லா மீடியாவையும் அத சுத்தி பேச வைப்பாங்க. ஸோ அப்படி பேச வைக்கும்போது, பாசிட்டிவோ, நெகட்டிவோ மொத்தத்துல வந்து அந்த மீடியா அத பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மூலமா மார்க்கெட்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு தெரியாத ஒரு விஷயத்த நெகட்டிவா போய் சேர்ந்தா என்ன? பாசிட்டிவா போய் சேர்ந்தா என்ன? மொத்தத்துல அத வந்து எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறம் அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன அதிகப்படுத்துற மாரி, அடுத்த மூவி ரிலீஸ் அப்ப மூவில ப்ராப்பரா டி-ஏஜிங் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதன் மூலமா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமே, அந்த டி-ஏஜிங் பார்ட் ரொம்பவே சூப்பரா வந்துருந்துச்சு. ஸோ இந்த டைப் ஆஃப் நெகட்டிவ் மார்க்கெட்டிங் எல்லார் இடத்துலயுமே, எல்லா டைரக்டர்ஸுமே இப்போ வந்து மெயினா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல வெங்கட் பிரபு தான் நெகட்டிவ் மார்க்கெட்டிங்க கரெக்ட்டா யூஸ் பண்றவரு. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. நெகட்டிவ் மார்க்கெட்டிங் பத்தி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ கமெண்ட்ல மார்க்கெட்டிங்ன்னு டைப் பண்ணுங்க. நானே உங்க டிஎம்க்கு அனுப்புறேன்.